நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வானிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் துத்திலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். இந்த தாவரத்துடைய அழகே பார்த்திங்கன்னா தரையிலிருந்து ரொம்ப அழகாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு சின்ன செடி வகை தாவரம். ரொம்ப அழகான ஒரு மூக்குத்தி மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு இந்த துத்திலியை சொல்லலாம். இந்த துத்திலியுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாடு அப்படின்னு இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு இந்த துத்திலி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த துத்திலி பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இளைய செடியை எடுத்து நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சிறிதளவு மோரில் கொடுப்பாங்க. இந்த மோரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த உதிரப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்லாம் ஒரு வாரத்திலேயே சரியாகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கி அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது அதிகமாக பெண்களுக்கு உதிரப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய மாதவிலக்கு காலங்களில் மிக கடுமையான வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடினோமயோசிஸ் பிரச்சனை இன்றைக்கு ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இன்றைக்கு அறுவை சிகிச்சை மூலம் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த துத்திலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தையோ அல்லது துத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தையோ காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த அடினோமயோசிஸோட கோளாறுகள் மற்றும் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தலையுடைய ஆரம்ப பகுதி, அதாவது நம்ம நெத்திக்கு மேலே அந்த இடத்துல மட்டும் தலைமுடி மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல முடிகள் இருந்தாலும் கூட சில நேரங்கள் நம்ம பார்த்தோம்னா ஸ்கேல்ப் அப்படியே ஓப்பனாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன ஹேர் ஆயில் போட்டாலும் என்ன ஹேருக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட அந்த ஒரு ஓப்பன் பேட்ச் மறையிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதை சரி செய்யக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த துத்திலிக்கு உண்டு. துத்திலியுடைய முழு தாவரத்தையுமே எடுத்து ஒரு பெரிய சட்டியில் போட்டு 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி இந்த துத்திலியுடைய முத்த இலைகளையும் எடுத்து போட்டு அதை திரு துகள்களாக நறுக்கி போடுறது நல்லது. அதுக்கு மேலே ஒரு வெண்ணெய் துளியை கட்டிட்டு நல்ல வெயில் படக்கூடிய இடங்களில் காலையிலிருந்து மாலை வரை வெயில் இருக்கக்கூடிய இடமா பார்த்து அதை வச்சிடணும். ஒரு 48 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செய்து அதன் பிறகு அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த தலைமுடி கொட்டக்கூடிய இடங்களில் நல்லா தடவி பாருங்கள். ஒரு 3 மாத காலத்தில் கருகருவென்று முடி வளர்ந்து தலைமுடி அடர்த்தி ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலைமுடி கொட்டுகிறது, தலைமுடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குது, தலைமுடி ரொம்ப தின் ஆகிடுச்சு, தலையில் அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி கவலைப்படுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் அந்த துத்திலியோடைய இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா, அதோட இலையை எடுத்து திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு வழுக்கை வந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பை கூட சரி செய்யக்கூடிய சக்தி இந்த துத்திலிக்கு உண்டு. துத்திலியுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் இந்த பிண்ட சதைன்னு சொல்லக்கூடிய காஃப் மசில் தூங்கும்போது அப்படி சுளீர்னு ஒரு இழுக்கும். அது இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலில் கடுமையான வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படும் போது நம்ம எழுந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அந்த காலை அமுக்கி விட்டால் தான் சரியாகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இரவு ஏற்படுகின்ற அந்த வலி ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகி 1 நாள் 2 நாள், ஏன் சிலருக்கு ஊசி எடுத்துக்கொண்டாலோ மருந்துகளை எடுத்துக்கொண்டாலோ மட்டும்தான் குறைகின்ற அளவு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடிய சக்தி துத்திலிக்கு உண்டு. துத்திலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை நன்றாக அரைத்து அந்த கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளெலாம் தடவி இரவு படுக்கும்போது தடவிட்டு படுக்கலாம். அல்லது தடவிட்டு 2 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிச்சிடணும். இதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்யும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா
அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம், அதே போல் அடிக்கடி உரண்டு இழுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இல்லாமல் போவதை நம்ம பார்க்க முடியும். துத்திலியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மதிய உணவு சாப்பிட்டவுடன் வயிறு பானை போல் வீங்கி விடுகிறது, மாலையோ இரவோ வயிற்றிலிருந்து கேஸோ அல்லது மலமோ பிரிந்தால் மட்டும்தான் வயிறு இயல்புக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வயிற்றில் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெரும்பாலான ஆண்களுக்கு அது ஒரு ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறாகவோ, அதே போல் பெண்களுக்கு இன்சிஷனல் ஹெர்னியா அல்லது அம்பிளிக்கல் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறாகவோ மாறுவதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதை வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தி துத்திலிக்கு உண்டு. உடல் எடை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னும்போது இந்த துத்திலியுடைய அரைத்து எடுக்கக்கூடிய கல்கத்தை ஒரு அரை நெல்லிக்காய் அளவு காலை ஒரு வேளை மட்டும் 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸுடைய அளவு மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். மிக வேகமாக அந்த கெமிக்கல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, வயிறு சிறிது சிறிதாக உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போது வயிற்றுக்கும் மலப்புழைக்கும் இடையே இருக்கக்கூடிய குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு அது உதவி செய்கிறத நம்ம பார்ப்போம். துத்திலியுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஒரு புரட்டாசி மாதத்தில் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, உடல் அங்கங்கே சுள்ளுன்னு குத்தக்கூடிய ஒரு பிரச்சனை, அதிகமாக வயிறு எரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அஜீரணம் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பசியின்மை ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த துத்திலியும் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் தான் ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப அழகாக பூத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு 10 இலைகளை மட்டும் எடுத்து அதை நன்றாக மைய அரைத்து ஒரு பட்டாணி அளவுக்கு காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதை பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் வெளியேறும்போது இந்த காலநிலையால் நமக்கு ஏற்படக்கூடிய மற்ற தொந்தரவுகள் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த துத்திலியை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் முழுமையாக எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஆணவ கொலைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில், வாராகி என்பவர் தொடுத்த ஒரு வழக்கில், இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்தில் தொடர்ந்து காதல் திருமணங்கள் செய்யக்கூடிய அல்லது சாதி கடந்த திருமணங்களை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படக்கூடிய அந்த ஒரு செய்திகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு பெரிய பட்டியலையே அவர் கொடுத்திருந்தார். அதாவது கோகுல்ராஜ் போன்றவர்களுடைய மரணம், அதையெல்லாம் சுட்டிக்காட்டி மிக நீண்ட காலமாக இந்த கொடுமை தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. இதை தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக கட்ட பஞ்சாயத்துகள் மூலமாக உறவினர்களே தங்களுடைய பிள்ளைகளையே கொன்று விடுவது அல்லது தங்களுடைய பிள்ளைகளை காதலித்தவர்களை கொன்று விடுவது என்பது போன்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றன. இந்தியாவில் அதிக ஆவணக் கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக பல மரணங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்து வந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இதை தடுப்பதில் சட்டத்தினுடைய பங்கு என்ன, காவல்துறையினுடைய பங்கு என்ன, சமூகத்தினுடைய பங்கு என்ன என்று பல கேள்விகள் எழுகின்றன. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு விரைவில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு புதிய சட்டம் இயற்றப்படும் என்று நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறது. இந்த இடத்தில் நம்முடைய கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கினுடைய அடிப்படையிலேயே பார்த்தால் கூட ஒரு புதிய சட்டம் இல்லாதனால் அல்லது ஒரு வலுவான சட்டம் இல்லாததால் தான் ஆணவ கொலைகள் நடைபெறுகின்றனவா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
ஏனென்றால் ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கின்றன. வன்கொடுமை தடை சட்டம் இருக்கிறது, அதே போல் ஒரு தனிநபர் உரிமை சார்ந்த மன உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இருக்கின்றன. வயது வந்த எவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சட்டத்தை மீறுகிற, அந்த சட்டத்தில் குறுக்கிடுகிற யாரும் தண்டனைக்குரியவர்கள் என்கிற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டம் என்பது புதிதாக என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக இந்த ஆணவ கொலைகளை பற்றி நாம் விரிவாக சமூக ரீதியாக பார்க்கிற போது ஒரு ஆணவ கொலையில் ஈடுபடுகிற ஒரு நபர் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவரை நான் இங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது அவர் என்னிடம் வந்து பேசி கொண்டிருந்தார். அப்போது அவர் என்னிடம் ஒரு கருத்தை சொன்னார். தம்பி, நீங்கள் நிறைய இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராகவெல்லாம் பேசுகிறீர்கள், ஆனால் எங்கள் சமூகத்தில் என்ன ஒரு நெருக்கடி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மகள் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டார், இன்னொரு சாதியை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் எங்களுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு இழி சொற்களால் அல்லது அவர்கள் எங்களை நடத்துகிற விதத்தினால் எங்களால் அந்த ஊரிலேயே இருக்க முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் இப்பொழுது ஊரை விட்டு வெளியேறி வேறொரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இதுதான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது நம்முடைய சாதி அமைப்பு என்பது ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு சாதியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்கிற போது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது ஒரு உளவியல் ரீதியான சமூக ரீதியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறது. இந்த தாக்குதல் என்பது பல சமயங்களில் அந்த பெற்றோர்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது. அப்பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் அந்த உறவை பிரிப்பதற்கு அல்லது தங்களுடைய பிள்ளைகளினுடைய அந்த தேர்வை உடைத்தெறிவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பாலம் காலமாக இவர்களுக்குள்ளேயே உறைந்து போயிருக்கக்கூடிய சாதி உணர்வுகளுக்கு ஒரு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த கலப்பு திருமணங்கள், சாதி கடந்த திருமணங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இதுபோன்ற கலப்பு திருமணங்களை, சாதி கடந்த திருமணங்களை செய்து கொள்பவர்களை அவர்களை பிரிப்பதற்கு அல்லது அவர்களின் மீது வன்முறையை ஏவுவதற்கு பல வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நேரடியாக மிரட்டப்படுகிறார்கள், அடியாட்கள் மூலமாக மிரட்டப்படுகிறார்கள், குடும்பத்தினர் பல்வேறு வன்முறைகளை பிரயோகிக்கிறார்கள், அவசரமாக இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவது போன்ற விஷயங்களை எல்லாம் கூட குடும்பங்களில் பரவலாக செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை, இன்னொரு சாதியைச் சேர்ந்த ஒரு ஆணை விரும்புகிறார் என்று தெரிந்தாலே அவரை உடனே தங்கள் சாதியில் யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பது, மிரட்டுவது, இது எல்லாம் பலிக்காத போது தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொன்று விடுவது என்கிற கொடூரங்கள் எல்லாம் தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறுகின்றன. ஆக இது ஒரு சாதி சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக, ஒரு மனநோய்க்கூறாக இன்றைக்கு இந்த ஆணவ கொலைகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற விஷயங்கள், நீங்கள் காவல்துறையினுடைய ஒரு உதவியையே அந்த காதலிக்கக்கூடிய இருவரும் நாடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சில இடங்களில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உரிமையை உத்தரவாதப்படுத்துகிறார்கள். அவர்கள் வயது வந்தவர்களாக இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் உதவுகிறார்கள். ஆனால் பல சமயங்களில் இந்த சாதிய சமூகத்தினுடைய உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கிற போது, அல்லது இதையும் தங்களுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அல்லது அதையும் தங்களுடைய கட்ட பஞ்சாயத்து வருவாயின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ அங்கு இருந்தால் அவர்கள் இந்த தம்பதிகளை பிரிப்பதற்காக பெரும் தொகையை பெண்ணினுடைய தரப்பிலிருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ பெற்றுக்கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை பரவலாக பார்க்க முடிகிறது. இதுதான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது போன்ற ஒரு சாதி கடந்த திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களை பிரிப்பதற்காக அது சார்ந்த பேரங்களில் பல சிறிய அரசியல் கட்சிகள் அல்லது பல சிறிய அமைப்புகள் கூட பல இடங்களில் செயல்படுவதை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இது உண்மையிலேயே இந்த சாதி கடந்த திருமணங்கள் என்பது கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக பலருக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இதன் மீதான நடவடிக்கைகளை நாம் எப்படி எடுப்பது என்பது முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கிற போது சட்டம் இயற்றுவது அதில் ஒரு சிறு முயற்சி தான். மாறாக சமூகத்தில் நாம் மிகப்பெரிய அளவிற்கான விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு தூரம் இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால்
இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக நிறைய பெண்கள் படிக்கிறார்கள், வேலைக்கு வருகிறார்கள், பொதுவெளிக்கு வருகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஒரு உரிமை இருக்கிறது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதை இன்றைக்கு பழம்பவாத சக்திகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற போது இது போன்ற ஆணவக் கொலைகள் என்பது பரவலாகி வருகின்றன. இதை தடுக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இதுபோன்று அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து ஆணவக் கொலைகளில் ஈடுபடுகிறவர்கள், மிரட்டுகிறவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனைகளை வழங்கும் வண்ணம் சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும். இதற்கென சிறப்பு காவல்துறை பிரிவுகளை உருவாக்க வேண்டும். அதில் பெரும்பாலும் பெண்களை கொண்டதாக அந்த அமைப்பை உருவாக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற விஷயங்களில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் இந்த ஆணவக் கொலைகளை தடுக்க முடியும். விலைமதிக்க முடியாத இந்த இளம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் திரு வி.ஜி. ராமசாமி அவர்கள். ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பயணத்தில் எந்த மாதிரியான ஒரு பயிற்சி இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு தேவையாக இருக்குது, அதை ஒரு பயிற்சியாளர் எவ்வளோ தூரம் சிறப்பாக கொடுக்க முடியும், அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இப்படி பல விஷயங்களுக்கு அவர்கிட்டருந்து நம்ம பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக ஆலோசகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஓய்வு பெற்று இப்போது கலை இலக்கிய பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திருக்கீங்க. ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனம் உருவாக்கி அங்கேயும் ஒரு பயிற்சியாளராக உங்களோட பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு பொட்டன்ஷியல் ஏரியான்னு சொல்கிறோம். ஆனால் அதில் சில பிரச்சனைகளுக்கு ஒரு பயிற்சி மூலமாக தான் அதை ஒரு முழுமைப்படுத்த முடியும் அப்படின்னு போது உங்களோட கடந்து வந்த பாதைகள்ல நிறைய பேருக்கு ஒரு பயிற்சியாளராக நீங்க இருந்திருக்கீங்க. பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம இடறி போறோம், எந்த இடத்துல ஒரு பயிற்சியாளரோட தேவை இருக்கு, அது சரி பண்ணும்போது அவர் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு ஒரு எம்ப்ளாயி உருவாகிறார், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பல தமிழ்ச்சங்கங்களோட, நீங்க மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க, தமிழ்ச்சங்கங்களோட இணைஞ்சு ஒரு தமிழ் பணியும் செஞ்சுட்டு இருக்கீங்க. படைப்பாளியா பல நூல்கள் எழுதியிருக்கீங்க, கவிதைகள் எழுதியிருக்கீங்க. உங்களோட ஒரு பன்முக கலைஞர் அப்படின்ற முறையில் உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மனிதவள மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ், அது எவ்வளோ தூரம் முக்கியம், அதில் ஒருத்தருக்கு எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், ஒரு பயிற்சியாளரோட உதவி தேவையாக இருக்குது, இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக, ரொம்ப அருமையாக கேட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனமும், அது சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, மனித வளம்ங்கிறது அது மிக முக்கியமாக கருதப்படுறது. ஏனென்றால் ஒரு நிறுவனம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த எம்ப்ளாயீஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மனிதர்கள் சார்ந்த தான் முக்கியமாக கருதப்படுறது. அதுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் அதற்குரிய தேவைகளை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த பயிற்சி முகாம்களையோ அல்லது பயிற்சி சாதனங்களையோ அல்லது பயிற்சி கருவிகளையோ உபயோகப்படுத்தி அந்த தங்களுடைய அந்த மனிதர்களுக்கு அந்த தேவையான அந்த ஊட்டுதலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்த்தால் மனிதவள மேம்பாடு என்பது கடந்த காலத்தில் மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, ஈவன் வருங்காலத்திலும் கூட மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. எனவே தான் நிறுவனங்களுக்கும் சரி, என்னை போன்ற தனிப்பட்ட பயிற்சியாளருக்கும் சரி, எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்தால் ஒரு நல்ல, அதாவது ஒரு உழைக்கின்ற ஒரு மனிதரிலிருந்து அல்லது ஒரு பெண்ணிடமிருந்தோ ஆணிடமிருந்தோ ஒரு சரியான ஒரு ஈடுபாட்டை நிறுவனத்துக்கு கொண்டு வர சேர்ப்பது தான் அந்த பயிற்சியின் நோக்கமாக அமைகிறது. அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்று சொல்லலாம். அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளக்கூடிய தருணத்திலே நிறுவனங்களும் சரி, தனிப்பட்ட பயிற்சியாளரும் சரி, அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்குரிய இந்த செவ்வனே செய்யக்கூடிய முயற்சியாகத்தான் இந்த பயிற்சி தளம் அமைகிறது.
கண்டிப்பாக சார். இப்போ இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களே அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக வச்சுக்கிறாங்க, அதற்கான பயிற்சியும் வழங்குறாங்க. சில நேரங்களில் வெளியிலேருந்து யாரையாவது ஒரு அழைப்பாளராக கூட ஒரு பயிற்சியாளரை அழைச்சி பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இயங்குறது அவசியம் தானா? எந்த அளவுக்கு இது உறுதுணையாக இருக்கும் ஒரு நிறுவனத்திற்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு 10 பேர் கொண்ட நிறுவனம் சரி, 100 பேர் கொண்ட நிறுவனம் சரி, அதற்குரிய ஒருவர் தன்னை ஈடுபடுத்தி அந்த 10 பேரை அல்லது 100 பேரை 1000 பேரை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதன் அலுவலகத்தில் பணிபுரியும் சரி, அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது இந்த சொசைட்டின்னு சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயத்தின் சார்ந்தவனாக இருக்கிறான். எனவே அதனுடைய ஈடுபாடும் தாக்கமும் அவனுக்கு அலுவலகத்தில் ஏற்படுகிறது. அலுவலகத்தில் அவன் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் அவனை சமுதாயத்தில் பாதிக்கிறது. எனவே இந்த இரண்டு புறமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த எம்ப்ளாயிக்கு தேவையான பயிற்சி தர வேண்டியிருக்கிறது. எனவே தான் ஒரு மனித வளத்துக்கு என்று தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு அமைப்போ கட்டாயமே தேவைப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் சில நிறுவனங்கள் இதைவிட திறம்பட மற்ற வெளியிலிருந்து எடுத்து அவுட் சோர்சிங் சொல்லக்கூடிய அதை போல் மற்ற மனிதவள மேம்பாட்டு வல்லுநர்களை அழைத்து அதற்குரிய பயிற்சியை தர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இது வந்து என்ன சொல்வதென்றால் பொருளாதார ரீதியாக ஒரு நிறுவனத்தை செய்யும்போது அதை நம்ம சிக்கனப்படுத்தியோ மிச்சப்படுத்தியோ அந்த பயிற்சியை செய்ய முடிகிறது. ஆனால் இதை நாம் வெளியிலிருந்து கொண்டு வந்தோம் என்றால் ஒரு சிறந்த பயிற்சியாளர் அழைக்கும்போது அதற்குரிய பொருளாதாரம் வலுவடைந்து விடுகிறது. எனவே நிறுவனம் இதை யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எனவே தான் ஒரு நிறுவனம் அதை ஒரு தராசிலே மேல்தட்டில் வைத்து இந்த எம்ப்ளாயீஸ்க்கு இதை கண்டிப்பாக தர வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்படப்படுகிறார்கள். எனவே பொருளாதார நோக்கம் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இன்னொன்று என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்றால் சரியான பயிற்சியாளர்கள் அமைவது மிக கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, மற்ற கட்டுமான சார்ந்த நிறுவனம் சரி, அதற்குரிய பயிற்சிகள் கிடைத்து விடுவார்கள். ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு அவனை அந்த பிஹேவியரல் சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தன்னை ஒருநிலைப்படுத்தி ஏற்படக்கூடிய அந்த மாறுதலுக்கு அதுக்குரிய பயிற்சிகள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிறுவனங்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆறுதல். பொதுவாக என்ன மாதிரியான ஒரு பயிற்சி வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு நடக்குது? இப்போ இது தேவைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் இல்லைன்னா காஸ்டிங்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி அந்த பயிற்சி அப்படின்னா இது எப்படி நடக்கும்? இது தொடக்கம் என்னவென்றால் முதலிலே அந்த நிறுவனத்துக்கு என்ன தேவை, எப்படிப்பட்ட, அதாவது அந்த 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்க்கு, அந்த உழைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி தேவை என்பதை அனுமானிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கிறது. அதை நிர்மாணித்து கொண்டு உதாரணமாக எல்லோருக்கும் ஒரு சம விதி என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்தை முன்னே அறியக்கூடிய ஒரு தன்மை. நம்ம இந்த ட்ரைனிங் லாங்குவேஜ் சொல்லப்போனால் விஷனிங் அல்லது எதிர்காலத்தை அறிந்து கொள்ளுதல், அதற்குரிய முகத்தை இந்த எம்ப்ளாயீஸ் கொண்டு வருவது. இப்பொழுதே இன்றே வரக்கூடிய 10 ஆண்டு காலத்திலே 15 ஆண்டு காலத்திலே எப்படி இருக்கப் போகிறோம், அந்த நிறுவனம் எப்படி இருக்கப் போகிறது, அதை சார்ந்த அந்த நபர் அல்லது அந்த பெண் ஆண் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்பதை கொண்டு வருவது அந்த பயிற்சியின் நோக்கமாக அமைகிறது. வி கால் இட் அ பர்சனல் எக்ஸலன்ஸ். ஸோ தனிப்பட்ட முறையிலே நான் என்னை மேம்படுத்தி கொண்டு அந்த மேம்படுத்த அந்த ஆற்றலை அந்த நிறுவனத்துக்கு தரக்கூடிய அம்சமாக அந்த பயிற்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், ஒரு பயிற்சிங்கிறது அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரியான ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஜென்ரலைஸாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பொதுவாக ஒரு எம்ப்ளாயி, ஒரு நிறுவனத்தோட ஊழியர் எந்த இடங்களில் வந்து ஒரு கடினம்னு நினைப்பார், எந்த இடத்துல அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்தா அவர் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களோட குவாலிட்டிஸில் எப்படி சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க? இதில் எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும். அது தவிர அவங்க ஒரு டீமில் இருக்காங்க. ஸோ டீம் பேஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது இப்போ தனிப்பட்ட முறையில் மொத்தம் அந்த நிறுவனத்துக்கு அவங்க பங்களிக்கிறது இல்லை, ஒரு டீம் பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு பயிற்சியை டீம் பேஸ்ட் பயிற்சியாக பண்ணணும். இப்போ டீம் பேஸ்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஒருத்தருக்கு அவங்களுடைய பரிவர்த்தனை எப்படி இருக்குது,
அவங்களுடைய ஒரு ஒரு கொடுத்த ஒரு தொழிலை வந்து அல்லது ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க எப்படி சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது பயிற்சியை வந்து டீம் பேஸ்ட் ஒர்க்கிங்காக பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து ஒருத்தர் பங்களிப்பு எப்படி பண்ணுறாங்க. அதாவது இப்போது நாங்கள் உதாரணம் சர்க்கஸை சொல்லுவோம், எப்படி அந்த அந்த மேலே அந்த ஜம்ப் பண்ணும்போது கோ அவுட் ஆஃப் த வே அண்ட் ஹெல்ப் அதர்ஸ், தன்னுடைய நிலையை விட்டு அடுத்தவங்களுக்கு உதவி கொடுக்க தன்மை, அது டீம் பேஸ்ட் ஒர்க்கிங். ஸோ பயிற்சி வந்து டீம் பேஸ்ட் ஒர்க்கிங்காக பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கூட இந்த டீம் பேஸ்ட் ஒர்க்கிங் அது லேக்கிங்காக இருக்குது, அது குறைவாக இருக்குது. அதனால் ஆர்கனைசேஷன் வந்து நிறுவனங்கள் வந்து இந்த டீம் பேஸ்ட் ஒர்க்கிங்கில் ஒரு ட்ரைனிங் மாடியூல் பண்ணுறாங்க, அது நாங்கள் பண்ணுறது உண்டு. அதை தவிர இப்போ நான் பர்சனல் எக்ஸலன்ஸ் சொன்னேன். அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குரிய கூறுகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்கள் பயிற்சிக்கு எப்படி பண்ணுறோன்னா, முதல்ல அவங்கள விஷுவல் எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது நீங்கள் இப்போ ஃப்யூச்சர் இப்போவே பாருங்கள், அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசு வந்து உள்நிலைப்படுத்தி அந்த வரக்கூடிய காலகட்டத்தை இப்போவே அவங்க பார்க்குற மாதிரி பண்ணி, அதுக்கு அவங்க என்ன ஆகிறாங்கன்னா தயாராகிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இல்லாத ஒன்றை நம்ம கற்பனை செய்யும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகிடும், அது தயாராகிடும். அது தயாராகும்போது இன்றே அதற்குரிய உபகரணங்களை, அதற்குரிய ஆயுத்தங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ மனதளவில், அவங்களுடைய உற்சாக அளவில், அவங்களுடைய பங்களிப்பு அளவில், அல்லது அவங்களுடைய டீம் பேஸ் ஒர்க்கிங்கில் ஒவ்வொரு கூறுகள்லையும் அவங்க வந்து தங்களுடைய அந்த வரக்கூடிய காலகட்டத்தை அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அது மிகப்பெரிய சக்தியாக மாறுது. இப்போ மனிதவள பயன்பாட்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வர காரணம் என்னென்னா, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனுக்கு குறிக்கிற சக்தியை நாம் கண்டுபிடித்து சொல்லுவோமானால், இப்போ இதில் தான் வந்து இப்போது நிறைய நிறுவனங்கள் வந்து கோச்சிங், மென்டரிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன சக்தி இருக்குது எனக்கு தெரியாது. ஸோ நான் கூடவே ஒரு துணையை வைத்துக்கொண்டு, ஒரு கைடை வைத்துக்கொண்டு, ஒரு கோச்சை வைத்துக்கொண்டு, ஒரு மென்டரை வைத்துக்கொண்டு, பல நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மேலதிகாரியே அவங்களுக்கு ஒரு கோச்சாக, மென்டராக தயாராகிறாங்க. அது மிக நல்ல காரியம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நிறுவனங்கள் வந்து ஒரு மேலதிகாரியும் ஒரு கீழே அவர் ஒர்க் பண்ணுறவரும் சேரும்போது அந்த மென்டரிங் கோச்சிங் கேப்பு வருது. அதுக்காக தான் இப்போ மற்ற நிறுவனங்கள்லேருந்தோ அல்லது மற்ற வெளி இதுலேருந்தோ ஒருத்தரை கூப்பிட்டு கோச்சிங் மென்டரிங் பண்ணுங்க சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஈக்குவேஷன், அவங்களுக்குடைய ஒரு பாண்டிங், அவங்களுடைய ஒரு இணைப்பு ஏற்படுது. அதில் வந்து அவங்க தன்னுடைய அடுத்த நிலைக்கு அவங்க தயாராகிறாங்க. அது கோச்சிங் மென்டரிங் பண்ணுறது ஒரு பயிற்சி, இது மாதிரி விஷுவலைசிங் பண்ணுறது ஒரு பயிற்சி, டீம் பேஸ்ட் ஒர்க்கிங் ஒரு பயிற்சி. இது தவிர வெறும் முக்கியமாக வந்து இப்போ அதிகமாக நிறுவனங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் ஏன் ஒரு பர்டிகுலர் ஒரு பிஹேவியர் அவன் ஏன் செய்கிறான், ஏன் மக்களுக்கு மற்றவர்கள் முன்னால் அப்படி அவன் தன்னை வெளிப்படுத்திக்கொள்ள என்று பார்த்தோமானால், அது மிக முக்கியமாக அறிய வேண்டியது, ஆராய்ச்சி மூலம் தெரிந்து கொண்டது என்றால் அவனுடைய எமோஷ்னல் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு அவனுக்குள் ஏற்படுகின்ற உணர்வுபூர்வமான மாறுதல்களை அழகாக அதை வெளிப்படுத்தி அதை அவன் கையாளுகிறான் என்பதுதான் அடிப்படை. அந்த அளவில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்பதும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி முகாமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்தோமேனால் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பர்சனல் எக்ஸலன்ஸ், தனிப்பட்ட மனிதனிலிருந்து மற்றவரோடு உழைக்கக்கூடிய அளவிலே சம பங்கு அளிக்கல ஒரு டீம் பேஸ்ட் ஒர்க்கிங், மேலும் தன்னை வளர்த்துக்கொள்ள கோச்சிங், மென்டரிங் மற்றும் இதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அளவிலே இப்படி ஒவ்வொரு நிலையிலே அவன் இதையெல்லாம் தாண்டி அடுத்ததாக நாம் செலவிடுவது லீடர்ஷிப், அது ஒரு தலைவன் என்ற முறையில். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் பயிற்சி கொடுத்த வரைக்கும் சரி, இப்பயும் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து ப்ரைவேட் ட்ரெயினராக போகிறீங்கன்னும் போது பொதுவாக எந்த மாதிரியான இடங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து வீக்காக இருக்காங்க? வீக்காக இருக்கிறதுனா, அதாவது எந்த இடத்துல அவங்க தொய்வடைகிறாங்கன்னு பார்த்தோன்னா உற்சாகம் நிறையா இருக்குது, அவங்களுடைய பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது, அவங்களுடைய அறிவு திறமை மிகவும் அதிகமாக இருக்குது, அதில் அந்த ஐக்யூ சொல்லக்கூடிய இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தே ஆர் வெரி ஃபாஸ்ட், மிகவும் வேகமாக இருக்கிறார்கள். இந்த வேகம், அறிவு எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த உணர்ச்சி சம்பந்தப்படும் போது தடுமாறுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன சறுக்கல் கூட, ஒரு சின்ன தடங்கள் கூட அவர்களுக்கு பெரிய மலையாக தோன்றுகிறது. இதுதான் இன்றைய இளைஞர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு இதை பெரியவர்கள் இதை பார்க்கும்போது நாம் வீட்டில் கூட பார்க்குறோம், ஒரு பெரியவங்க தானே ஏன் அப்படி அதுக்கு கோவப்படுறாங்க, அதுக்கு ஏன் இது மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்டு. அந்த அளவில் நிறுவனங்களில் இந்த இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உணர்ச்சியை சரியான அளவிலே அவர்கள் கொண்டு வந்து அதை அவர்களால் கையாள முடிவதில்லை. அதுதான் முக்கியமான
காரணமாக இருக்கிறது. எனவே தான் ஒவ்வொரு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த பயிற்சி முகாமாக இருந்தாலும், அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி முகாமில் சந்திக்கக்கூடிய மக்கள் எப்படி அந்த உணர்ச்சிகளை எப்படி இருக்கிறார் என்பதை நாங்கள் அனுமானித்து அதுக்கு எடுத்தபடி நாங்கள் அடுத்த பயிற்சியை தொடங்குவோம். இப்போ அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு யூனிக்னஸ் டெக்னிக்ஸ் இன் திஸ் ட்ரைனிங் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? அது நிறைய இருக்குது. பட் 1-2 நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ரொம்ப சாதாரணமான விஷயம் கேட்பது, லிசனிங். இது மிக ரொம்ப எளிமையானது. ஆனால் இதை பல பேர் செய்வதில்லை. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கேட்கிறோம், ஆனால் நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த லிசனிங் கிடையாது. நம்மளுக்கு காதில் விழுது, ஆனால் அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுவதில்லை. எது எனக்கு பிடிக்கிறதோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். நீங்கள் என்கிட்ட 100 வார்த்தை சொன்னீங்கன்னா அதில் எனக்கு பிடிச்ச 2 வார்த்தையுமா நான் கேட்டுக்கிட்டு நான் பேசாமல் வந்துடுவேன். மற்ற 98 வார்த்தைகள் அங்கே வீணாக போகிறது. ஆனால் லிசனிங் என்பது அப்படி இல்லை. ஸோ லிசனிங் இது ஒரு பயிற்சி. கேட்பது, நல்ல சொன்னவற்றை செவிமடுப்பது என்பது. இன்னும் சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் அமைதியாக இருப்பது கூட லிசனிங். ஒன்றும் பேசாமல் இருப்பது கூட ஒரு லிசனிங். ஸோ அந்த அளவுக்கு மனதை நாம் கட்டுப்படுத்த முடியுமானால் இந்த லிசனிங் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறது, உடல் அசைவுகள். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இப்போ கையாட்டி பேசுகிறேன், தலையாட்டி பேசுகிறேன்னா அதற்கு ஒரு அது நம்ம உள்ளே ஏற்படுகின்ற மாற்றலின் வெளிப்பாடு தான் அது. தலையசைப்பதோ கண்ணசைப்பதோ நம்முடைய உடல் அங்கங்களை எல்லாவற்றுக்கும் அந்த உடலோடு சம்பந்தப்பட்ட அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா இதனுடைய அறிகுறி இது ஏதோ அவர் கவலையர் என்று பொருள், அல்லது அவர் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டார் என்று பொருள், அல்லது நாம் பேச அவருக்கு விருப்பம் இல்லை என்று பொருள், நான் பேச தயாராக இல்லை, இப்படி பல பொருள்களை சொல்லலாம். எனவே இந்த சிம்டம்ஸ், அதாவது பாடி பிஹேவியர், இந்த பாடி அது உடல் கூறுகளாக நாம் பார்க்கக்கூடிய செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வந்து சரியாக பேச்சு கேட்கலன்னா என்ன என் பேச்சு கேட்குறியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சயின்டிஃபிக்காக அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் பயிற்சியில். ஸோ லிசனிங் அது உடல் கூறுகள் பற்றிய நம்ம பிஹேவியர் எப்படி பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்குது. ஈவன் ஸ்மால் பாஸ்டர்ஸ் அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்படி அது தனியான பயிற்சிகள் எல்லாம் உண்டு. இந்த பயிற்சி பற்றி சொல்லும்போது முக்கியமாக ஒன்று குறிப்பிட வேண்டும் என்றால் கேம்ஸ். அது வந்து பிஸ்னஸ் கேம்ஸ் சொல்கிறோம். இப்போது சமீப காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு பயிற்சி கூறாக அது அமைந்து விட்டது. இதை நான் சில பயிற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு பயிற்சி என்னவென்றால் விதவிதமான பலூன்களை நாங்கள் குரூப்புகளாக பிரித்து அவர்களுக்கு பலூனை கொடுத்து விட வேண்டியது. அதில் முன்னாடியே நம்ம வந்து என்ன கலர் பலூன் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். அவர்கள் ஒரு 10-12 பேர் ஒரு அணியில் இருந்தார் என்றால் அந்த அணி வந்து அந்த வண்ண பலூன்களை ஊத வேண்டும், ஊதி தயாராக வைக்க வேண்டும். பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர்கள் அந்த பச்சை பலூன் என்றால் பச்சை பலூனில், வெள்ளை பலூன் என்று அவர்கள் அந்த பலூனை பிரிக்க வேண்டும். பிறகு அதிலே எவர் அதிகமான பலூன் கொண்டார் என்று ஒரு சின்ன ஒரு விளையாட்டு உண்டு. இந்த விளையாட்டில் என்னவென்றால் இது மிக ரொம்ப வெற்றிகரமாக நடக்கக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டிலே பார்ப்பதற்கு வெறும் பலூன் தான், ஆனால் அதை அவர்கள் ஊதுவதும் அந்த வண்ண பலூன்களை தனிப்படுத்துவதும் அடுத்த குரூப்போடு பேசிக்கொண்டு அணியோடு பேசிக்கொண்டு பரிமாற்றிக்கொள்வதும், நான் 2 ரெட் பலூன் தருகிறேன், நீ எனக்கு 3 கிரீன் தா என்று அந்த பரிமாற்றமும், இப்படி அணிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதும் இப்போ இதனுடைய நோக்கமாக இருக்கும். இதை நாங்கள் அது விளையாட்டு முடிந்த பிறகு அதை சொல்லுவோம். முதல்ல அவர்களுக்கு தெரியாது, ஆனால் இது சொன்ன பிறகு அவர்களுக்கு புரியும். எனவே ஒரு காரியத்தை ஒரு நிறுவனத்தில் ஒரு காரியத்தை எடுக்கும்போது எப்படி அவர்கள் அடுத்தவர்களோடு அளவலாக வேண்டும், எப்படி கம்யூனிகேட் பண்ண வேண்டும், எப்படி அவர்கள் எழுத்து மூலமாக வார்த்தை மூலமாக எப்படி ஸோ அதை செய்வது, எப்படி விட்டு கொடுத்து ஓகே எனக்கு இதில் லாபம் உங்களுக்கு இதில் லாபம் என்று சொல்லிக்கொள்வது என்று இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர்ஸை வந்து அந்த கேம்ஸில் நாங்கள் புகுத்தி அதை மாதிரி கேம் நடத்தணும். ஓகே, பயிற்சி அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் சொல்கிறீங்க இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வெளியில் தெரிய வரும்? ரொம்ப அருமையாக கேட்டிங்க. என்னென்னா இது ஆர்கனைசேஷன் வந்து நிறுவனங்கள் இதற்குரிய பொருளாதார சுமையை ஏற்ற பிறகு கண்டிப்பாக இந்த ஒரு பயிற்சியாளராக நான் சொல்வது என்னவென்றால் அதை கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் செய்ய வேண்டும், செய்கிறார்கள். ஏனென்றால் நான் ஒரு 4 நாள் பயிற்சி கொடுத்தேன். இந்த 4 நாள் பயிற்சிக்கு பிறகு
ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் மனிதனும் ஒரு மிஷனும் ஒன்றது. மனிதன் வேறு, ஒரு இயந்திரம் வேறு. ஆனால் நிறுவனங்கள் இதை எதிர்பார்க்கின்றன. நான் ஒரு வாரம் ஒரு மாதம் பயிற்சி கொடுத்தேன் என்றால் அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன, அல்லது 100% இல்லை என்றாலும் நல்ல பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுகிறது, மக்கள் மாறுகிறார்கள். அதனுடைய வெற்றியே இந்த பயிற்சியில்தான் இருக்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் இந்த பயிற்சியாளர் அதையும் தாண்டி ஒரு இலக்கிய சிந்தனையாளராக, ஒரு படைப்பாளியாகவும் உருவாகிருக்கீங்க. நிறைய புத்தகங்கள், 9 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. கவிதைங்கிறது உங்களுக்கு முன்னாடியே பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய தமிழ்ச்சங்கங்களோட இணைஞ்சும் பல பொறுப்புகள் இருந்தும் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் நம்மளோட தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் மும்பையிலேருந்து வந்திருக்கீங்கிறதுனால நான் இதை கேட்குறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த தமிழ் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் மும்பையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த மும்பையில் பல அமைப்புகள், முன்பு ஒரே ஒரு அமைப்பு தான் இருந்தது. இப்போது அங்கே நகரமும் பலதரப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டதுனாலே அங்கே பலதரப்பட்ட மன்றங்கள் உருவாகிவிட்டன. இருந்தாலும் கவிதைக்கும் சரி, சிறுகதைக்கும் சரி, அல்லது மொழிக்கு எந்த விதமான அது முகமாக இருந்தாலும் சரி, அங்கே தமிழுக்குரிய ஒரு அங்கீகாரமும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கே கவியரங்கங்கள் அதிகம் நடைபெறுகிறது மும்பையிலே. அதை தவிர கருத்தரங்கங்கள், இங்கே சென்னையிலிருந்து பல, தமிழ்நாட்டிலிருந்து பல கவிஞர்கள், பேச்சாளர்கள் அங்கே வந்து தங்களுடைய ஆற்றலை அங்கே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் வரவேற்று அதை மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருமண விழா போல் அங்கே இங்கிருந்து வரக்கூடிய பேச்சாளர்களை, கவிஞர்களை அழைத்து அங்கே மிகப்பெரிய அளவிலே பல அமைப்புகள் பங்களித்து கொண்டிருக்கின்றன. அதை மிக சீரிய முறையிலே தமிழ் மொழிக்கு இப்பொழுது மும்பை நீங்கள் வந்தால் கண்டிப்பாக மும்பையில் நீங்கள் அந்த மாற்றத்தை கண்டிப்பாக காணலாம். ஏனென்றால் இப்பொழுது ஒரு துளி என்பது பல துளியாகி அங்கே பெருகி ஒரு தமிழ் மொழிக்கு முன்னே இருந்தால் ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்தில் தான் தமிழ் மொழி கேட்கும், நீங்கள் தமிழ் மொழி பார்க்க முடியும். இங்கு பல இடங்களிலே மும்பையிலே தமிழ் பேசப்படுகிறது, தமிழ் அங்கே காணப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ் மொழி பல பரிணாமங்களில் அங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ் சஞ்சிகைகள், தமிழ் பத்திரிகைகள் பல வளர்ந்திருக்கின்றன. இங்கிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் தவிர அங்கேயே மும்பையிலேயே வளரக்கூடிய பல பத்திரிகைகள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு நல்ல தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல சான்று. மும்பை மேலும் மேலும் தமிழ் மொழிக்கு பல நிறுவனங்களும் பல அமைப்புகளும் அதற்குரிய ஈடுபாட்டை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு கருத்து. உங்களோட படைப்பு அப்படின்னு பார்த்தா, புத்தகங்கள் அப்படின்னா 9 நூல்கள், தமிழ், ஆங்கிலம் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கீங்க. எப்படி இதை உங்களால் பண்ண முடியுது? நான் 1972 என்னுடைய முதல் கவிதையை எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் கவியரங்கமே கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 1900 என்னுடைய கவிதை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். சற்றேறக்குறைய கவிதை என்று சொன்னால் எனக்கு அந்த இசையோடு இருக்கிற ஈடுபாடு காரணமாக தமிழ் கவிதையும் இசையும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆண்டவன் செயல் அல்லது சொல்லுவான், அல்லது தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் அமைப்புகளோடு இருக்கிற நட்பு, எனக்கு தமிழுக்கு ஈடுபாடும் ஊக்கமும் எனக்கு அளித்து கொண்டிருக்கிறது. தமிழ் கவிதை அதாவது கவிதை எதிலும் கவிதையை பார்க்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டை எனக்கு அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சொல்லலாம். அந்த தமிழ் கவிதையை நான் இன்றும் எழுதி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முதல் நூல் வந்து தேடி விதைத்த விதைகள்னு ஒரு கவிதை நூல் எழுதினேன். அதுதான் 2007 ஆரம்பம். அதை வந்து அதுவும் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வெளியிட்டார்கள். அதான் முதல் நூல் 2007. இப்பொழுது கடைசியாக எழுதிய நூல் வந்து தங்கக்குட்டி பாடல்கள் என்று சிறுவர்களுக்கான ஒரு கவிதை நூலை எழுதினேன். இப்படி என்னுடைய கவிதை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் அது நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் த பில்டிங் பிளாக்ஸ் என்பது அந்த புத்தகத்தோட பெயர். என்னவென்றால் என்னுடைய நிறுவனத்திலே, நான் பணிபுரிந்த நிறுவனத்திலே எங்களுக்கென்று ஒரு தனி பிளாக் சைட் உண்டு. அந்த பிளாக்லே நான் எழுதக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தேன். 2010 2014 வரை நான் எழுதி கொண்டிருந்தேன். அந்த பிளாக்ஸ் பார்க்கும்போது அதில் என்னுடைய கருத்துகள் வந்து எல்லோருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 என்னுடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்திலே. அவர்கள் அனைவருக்கும் அது பிடித்திருந்தது. எனக்கு பல பாராட்டு கடிதங்களும் மின்னஞ்சல்களும் வந்து கொண்டிருந்தன. எனக்கு திடீர்னு தோன்றிட்டு இதை ஏன் ஒரு புத்தகம் வெளியிடக்கூடாது. ஸோ அதை பில்டிங் பிளாக்ஸ் என்று அதை நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். அதை என்னுடைய நிறுவன மேலாளரே அதை வெளியிட்டார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த புத்தகத்திலே நான் என்னுடைய
தரப்பட்ட விஷயங்களை பற்றிய கருத்துக்களை, முக்கியமாக நான் பேசிய அந்த பயிற்சியை பற்றியும், அதில் முக்கியமாக தலைமை தாங்குவது பற்றி, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், எப்படி ஒரு சாதாரண ஒருவன் எப்படி தலைவனாக முடியும் என்பதை பற்றியெல்லாம் அதை பற்றிய தொகுப்பு தான் அது. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை நான் எழுதியிருந்தேன். அடுத்த 2வது புத்தகம் ஃபியூ ஜெம்ஸ் அண்ட் ஃபியூ பேர்ல்ஸ், அதுவும் ஒரு ஆங்கில புத்தகம் தான். ஸோ தமிழை சார்ந்தாலும் கொஞ்சம் ஆங்கிலத்தையும் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு உண்டு என்பதனாலே அந்த ஆங்கிலத்தையும் முயற்சி செய்தேன். அது பல அறிஞர்கள், பேரறிஞர்கள் சொல்லிய கொட்டேஷன்ஸை அதை அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, சொற்றொடர்களை என்னுடைய கருத்தில் ஏற்றி அதை பற்றி என்னுடைய விளக்கங்களை சொல்லியப்பட்ட புத்தகமாக அது அமைந்தது. அந்த 2 ஆங்கில புத்தகமும் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து என்று சொல்லலாம். இதை தவிர என்னுடைய கவிதை நூலை ஹிந்தி மொழியாக்கம் செய்து, என்னுடைய தேடி விதைத்த விதைகள் நூலை ஹிந்தி மொழிபெயர்ப்பாக வெளியிட்டு அதை பல அறிஞர்கள் அதை ஒற்றுக்கொண்டு அதை வெற்றியாக சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி என்னுடைய படைப்புகள் ஒரு பயணத்தை செய்து கொண்டிருந்தன. ஓகே, எதிர்காலத்தில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க? எதிர்காலத்தில் என்னுடைய குறிக்கோள் என்றால் ஒளியே வாழ்க்கை, உயர்வே நோக்கம். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய ஒளியை ஏற்ற வேண்டும், உயர வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அடிப்படை தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே. அதற்குரிய செயல்களை நான் செய்து கொண்டிருப்பேன். அது மட்டுமல்லாது பள்ளிகள், கல்லூரிகள், இப்படி இளைஞர்களுக்கு ஒரு பெரிய செயலை செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. சுற்றுப்புற சூழ்நிலை பற்றியும் என்னுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மரக்கன்று நட வேண்டும் என்பதும் என்னுடைய அதற்குரிய முயற்சியை நான் ஆரம்பித்து விட்டேன், அதுவும் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ சுற்றுப்புற சூழல், இளைஞர்களுக்கு உரிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக, ஆலோசகராக, ஒரு படைப்பாளியாக, கவிஞராக மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த 40 ஆண்டு கால பயணம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட மனப்போக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் இந்த மாதிரி பயிற்சி, இந்த டிபார்ட்மெண்ட் ஏன் அவசியமாக இருக்குது? அது நிறுவனத்துக்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி, மேம்பாடுறதுக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்குது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் தாண்டி வந்த நிலைகளில் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திச்சிங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் அவசியமாக இருக்குது? இப்போ உங்களோட படைப்புகள் எதை சொல்லுது? எதிர்காலத்தில் உங்களோட திட்டங்கள் என்ன? இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய சிந்தனைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியல் உலகில் ரைட் சகோதரர்களை நாம் அறிவோம். அவர்களைப் போலவே லூமியர் சகோதரர்கள் என்று இருவர் பிரான்சிலே இருந்தார்கள். இந்த லூமியர் சகோதரர்கள் என்கிற பெயர்கள் கூடுதலாக அறியப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் கண்டுபிடிப்பை உலகம் மிக கூடுதலாக அறிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். திரைப்படத்திற்கான புகைப்பட ஒளிப்பட கருவியை கண்டுபிடித்தவர்களிலே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. ஆனாலும் அதனை கொண்டு படத்தை எடுத்து முதலாக ஒரு திரைப்படத்தை திரையிட்டவர்கள் இந்த லூமியர் சகோதரர்கள்தான். அகஸ்டே லூமியர், லூயி லூமியர் என்று 2 பேர், இணைபிரியாத அண்ணன் தம்பிகள். 2 வயது 2 பேருக்கும் இடையிலே வேறுபாடு. அந்த லூயி லூமியர் பிறந்த நாள் அக்டோபர் 5, 1864 பிறந்தார். அகஸ்டே லூமியோர் 1862 பிறந்தவர். 1864 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பிறந்த அந்த லூயியர் என்கிறவர் தான் இந்த திரைப்பட வடிவத்தை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்ததில் மிக பெரும் பங்கு வகிக்கிறவர்கள். 2 பேரும் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தார்கள். சின்ன குழந்தையாக இருக்கிற காலங்களிலிருந்தே அவர்களுக்கு இயல்பான பள்ளிக்கூட படிப்பை காட்டிலும் இவை போன்ற ஆய்வுகளில் உள்ளம் கூடுதலாக பதிந்தது. இந்த இடத்திலே இன்னொரு செய்தியை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அது விதிவிலக்கு தான் என்பதையும் நாம் எண்ணத்திலே வைத்து கொண்டு தான் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக பெரும்பான்மையாக அறிவியலில் பல்வேறு துறைகளில் மிக பெரும் புகழை பிற்காலத்திலே பெற்றவர்களெல்லாம் தொடக்க நிலையில் பள்ளி கல்வியில் பின்தங்கித்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இதன் மூலமாக எந்த முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது என்றால்,
பள்ளி கல்வியில் பின்தங்குகிறவர்கள்தான் அறிவாளிகளாக வருவார்கள் என்று நாம் கணக்கிட வேண்டியதில்லை. இவர்கள் விதிவிலக்குகள் தான். ஆனாலும் குறித்து கொள்ள வேண்டிய விதிவிலக்குகள் என்று நாம் சொல்லலாம். இவர்கள் தங்களின் தந்தையாரோடு அந்த தொழிலில் பெரிய ஈடுபாடு காட்டினார்கள். தந்தையாரின் தொழில் என்ன என்றால், அதை ஆங்கிலத்தில் ப்ரொடியூசிங் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த ஒளிப்படத்துக்கு தேவையான தகடுகளை தயாரிக்கிற ஒரு சின்ன நிறுவனத்தை அவர்களின் தந்தையார் வைத்திருந்தார். அது இந்த ஒளிப்பட கருவியோடு தொடர்பு உடைய ஒரு தொழில், அவ்வளவுதான். அதுவே ஒளிப்பட கருவியை தயாரிக்கிற தொழில் இல்லை. ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த ஒளிப்பட கருவிக்கோடு தொடர்புடைய சில தகடுகளை தயாரிக்கிற அந்த நிறுவனம், அதில் இவர்களுக்கு மிக கூடுதலான ஈடுபாடு ஏற்பட்ட காரணத்தால் காலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் அந்த 2 பேரும் அங்கேயே இருந்து உழைத்தார்கள் என்பது நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி. எப்போதும் எந்த ஒன்றிலும் வெற்றி பெற வேண்டுமானால் அதிலே ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும், மிக சரியான திட்டம் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால் மட்டும் போதாது, மிக கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும். இவர்களிடத்திலே அந்த உழைப்பு இருந்தது என்பதற்காக இதனை நாம் சுட்டி காட்டலாம். காலை தொடங்கி நள்ளிரவு வரையிலே அதே நிறுவனத்தில் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்தார்கள். அப்போது அந்த ஒளிப்பட கருவிகள் பற்றிய பல்வேறு சிந்தனைகள் அவர்களுக்கு வந்தன. அவர்கள்தான் இந்த ப்ரொஜெக்டர் என்று சொல்லுகிற அந்த படத்தை திரையிடுகிற கருவியிலும் கூட கவனம் செலுத்தி இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஒளிப்பட கருவியிலே படத்தை பிடித்து அதை இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக திரையிடுகிற அந்த நுட்பம் பற்றியே அவர்களின் சிந்தனை தொடர்ந்து இருந்தது. அதனுடைய விளைவாக அவர்களினுடைய தந்தையார் உடல் நலம் குன்றி வயதானதற்கு பிறகு ஓய்வெடுத்து கொண்ட நேரத்தில் இந்த 2 சகோதரர்களும், அகஸ்டே லூமியர், லூயி லூமியர் என்கிற இந்த 2 சகோதரர்களும், ஏனென்றால் இந்த பெயர்கள் நமக்கு கூடுதல் பழக்கமான பெயர்கள் இல்லை, 2 பேரும் எப்படியாவது ஒரு திரையில் படத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்கிற முயற்சியிலே இருந்தார்கள். அவர்களினுடைய முயற்சி வெற்றி பெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதலாக இந்த உலகம் திரைப்படத்தை பார்த்தது. அது பேசாத திரைப்படம்தான், ஊமை படம்தான், அசைவுகளை கொண்ட படம், மோஷன் பிக்சர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் த ஃபர்ஸ்ட் ட்ரூ மோஷன் பிக்சர் என்று அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் திரையிட்ட அந்த படத்தை தான் அகராதிகள் குறித்து வைத்திருக்கின்றன. அசையும் படங்களை அவர்கள்தான் முதலாக படம் பிடித்து காட்டினார்கள். உலகம் முதலாக எப்போது அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்தது? இவர்கள் போட்டு பார்த்தார்கள், பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இறுதியாக 1895 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பிரான்சிலே நாட்டினுடைய பாரிஸ் நகரில் முதலாக பொதுமக்களுக்காக ஒரு படம் திரையிடப்பட்டது. அந்த படம் பார்க்க வந்த மக்கள் எல்லோருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. எப்படி படம் நகரும்? இதுவரையில் படங்கள் நகர்ந்து படங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு அப்படி மக்கள் உலகத்தில் பார்த்ததே இல்லை. அந்த பாரிஸ் நகரத்து மக்கள்தான் முதலாக அப்படி திரையில் ஒரு படம் பார்த்தார்கள். அது 1895 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் லூமியர் சகோதரர்களினுடைய முயற்சி வெற்றி பெற்று உலகத்தை வியக்க வைத்தது. உலகத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ந்திருந்த, அறிவியல் துறையில் வளர்ந்திருந்த நாடுகளின் கவனமெல்லாம் இந்த துறை சார்ந்து பிரான்ஸ் நாட்டை நோக்கி நீண்டது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த திரைப்படங்களை வெளிநாடுகளுக்கும் எடுத்து சென்றார்கள். முதலில் அவர்கள் எடுத்து கொண்டு போனது பெல்ஜியம் நாட்டுக்குத்தான். அங்கே இருக்கிற பிரசல்ஸ் என்கிற பெல்ஜியத்தினுடைய தலைநகரில் அடுத்து ஒரு படத்தை அவர்கள் திரையிட்டார்கள். பிறகு சின்னதாக 10 குறும்படங்களை அவர்கள் தயாரித்து கொண்டார்கள். அப்போதெல்லாம் பேசுகிற படங்களிலே நாம் அறிவோம். 1931 தான் தமிழில் பேசுகிற படங்கள் வந்தன. உலகமே பார்த்து வியந்த சார்லி சாப்ளின் படங்கள் கூட 1910க்கு பிறகுதான் வந்து சேர்ந்தன. எல்லாம் பேசாத படங்கள். பேசுகிற படங்கள் 30க்கு பின்னாலே தான் வந்தன. ஆனால் பேசாத அந்த ஊமை படங்கள், அசைகிற படங்களை 1895 அவர்கள் திரையிட்டார்கள். இதிலே நாம் மகிழ்ச்சியாக குறித்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது என்றால் அது பிரான்ஸுக்கு பிறகு
பிரசல்ஸ் என்கிற பெல்ஜியம் நாட்டுக்கு பிறகு, இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு பிறகு 4ஆவதாக அவர்கள் திரையிட்டது இந்தியாவிலே மும்பை மாநகரத்திலே தான். அதற்கு பிறகுதான் நியூயார்க் என்கிற அந்த அமெரிக்காவினுடைய நகரத்திற்கு போனார்கள். எனவே 4ஆவதாக உலகத்திலேயே, அதுவும் 20ஆம் நூற்றாண்டை தொடுவதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே மும்பை நகரத்து மக்கள் அந்த அசையும் படத்தை பார்க்கிற வாய்ப்பினை பெற்றார்கள். எனவே அந்த லூமியர் சகோதரர்களை திரைப்படம் பார்க்கிற, திரைப்படத்தில் மூழ்கி போயிருக்கிற, திரைப்படத்தின் செல்வாக்குக்குள் பிடிபட்டிருக்கிற உலக மக்கள் முழுவதும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெயர் லூமியர் சகோதரர்கள் என்பது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கூறுகளை அறிந்திருப்பது மிகவும் அவசியம். எனவே இந்த பகுதியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப, இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையை நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவிலாக பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பணம் முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே
எல்லா வங்கிகளும் சேருவோம்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேற் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னென்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸாகட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணுன்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து என்சிபிஐடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலை நிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI பேங்க், naga@Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் தெரியட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த என்சிபிஐடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் எந்த அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்கினதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும்
யார் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பணப்பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நம் வாழும் சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கை பேரிடர் மேலாண்மை இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் அல்லது நிகழ்வுகள் சில நேரங்களில் நமக்கு பாதிப்பாகவும் உருவாகுகிறது. ஏனென்றால் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது இயற்கை சீர்கேடு அல்லது இயற்கையில் ஏற்படுகிற சில நிகழ்வுகள் பல இன்னல்களை தந்திருக்கிறது என்பது நம்முடைய வரலாற்று குறிப்பிலிருந்து பார்க்கிறோம். இப்பொழுதும் அதை நாம் கண்கூடாக பல நேரங்களில் அதனுடைய தாக்கத்திற்கும் ஆளாய் கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை என்பது இன்றைக்கு அதிகாரிகளுக்கும் அல்லது அறிஞர்களுக்கும் மட்டுமல்ல, சாதாரண குடிமக்கள் வரை தெரிந்து கொள்ளக்கூடிய அதை பற்றிய புரிதல் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே இயற்கை அதில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப சில நேரங்களில் சில வெளிப்படுதல்களை தரும். ஏன் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இயற்கையினுடைய நிகழ்வுகள் அல்லது அதனுடைய பேரிடர் அதனுடைய குணாதிசயங்களை பார்க்கிற பொழுது முதலில் அது எப்படி தோணுகிறது என்பது, எவ்வாறு அது உருவாகிறது என்பதே நமக்கு தெரிவதில்லை. சில நேரங்களில் அது ஒரு புதிராகவே இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் அதை பற்றி சிறிதளவு கூட தெரிந்திருந்து அல்லது அனுபவித்திருக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். பல நேரங்களில் இது திடீரென்று ஏற்படுகிற, சில நேரங்களில் அது வேகமாக உருவாகியிருக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இன்று கூட அதனுடைய இந்த பேரிடர் என்பது இன்றைக்கு நமக்கு அறிமுகமாகிறது. ஆனால் ஒரு முறை ஏற்பட்ட பிற்பாடு அதனால் வருகிற பாடங்களை கற்று அதற்கு ஏற்ப அதை எதிர்கொள்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு 2005 நம்முடைய நாட்டில் பேரிடர் மேலாண்மை என்ற துறையே உருவாக்கியிருக்கிறது. அதற்கு காரணம், தற்சமயம் ஏற்படுகிற அந்த இயற்கை பேரிடர் நமக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. உதாரணமாக 2001 ஏற்பட்ட, அதுவும் குறிப்பாக குஜராத்தில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தினால் கிட்டத்தட்ட 25,000 மக்களை இழந்து, அதுவும் 63 லட்சம் மக்கள் அதனால் பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள் என்ற ஒரு செய்தி. அடுத்து 2002 ஏற்பட்ட நிகழ்வுகள். மூன்றாவதாக 2004 சுனாமி என்ற அந்த சூறாவளியில் நாம் பெற்ற பாடங்கள். அதில் கிட்டத்தட்ட 15,000 மக்களை இழந்து பல லட்சம் மக்கள் இந்த பாதிப்பில் அதிகமாக தங்களுடைய பொருள்களை, விலங்குகளை தொலைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி.
அடுத்து 2005 ஏற்பட்ட வெள்ளங்கள், அடுத்து 2012 ஏற்பட்ட நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட வறட்சி, அதுபோன்று 2014, 2015, அதுவும் குறிப்பாக 2014 உத்தராகண்டில் ஏற்பட்ட அந்த வெள்ளம், 2015 நம்முடைய தமிழ்நாட்டிலே அதுவும் குறிப்பாக சென்னையில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம், இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு இயற்கை நிகழ்வாக இருக்கக்கூடியது எந்த அளவிற்கு ஒரு பெரிய பேரிடராக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய மக்களை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மத்திய அரசின் சார்பாக கிட்டத்தட்ட 3 வகையான அமைப்பு உருவாயிருக்கிறது. ஒன்று நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது குறிப்பாக நம்முடைய பிரதம மந்திரியை தலைவராக உள்ள ஒரு அமைப்பு. அதில் பல அமைச்சகங்கள் அதில் வருகிறது. அது மாதிரி பல துறைகள் அதோடு இணைந்து இந்த பேரிடை மேலாண்மையை எப்படி நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு பல உத்திகளை தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை அந்த அமைப்பை உருவாக்கி அதில் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தலைமையில் இந்த துறை இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்களை தலைமையாக வைத்து இந்த பேரிடரை மேலாண்மையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த அமைப்புகள் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இந்த அமைப்புகள், இந்த துறைகள் உருவாவதற்கே காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2001 ஆரம்பித்து கடந்த வருடம் வரை நாம் எதிர்கொண்ட அந்த இயற்கை பேரிடர்களை, அந்த இயற்கை பேரிடர் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ப நாம் உத்திகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது தந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கம் எதுவென்று கேட்டால், இந்த இயற்கை பேரிடர் சமயங்களில் எத்தகைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, இந்த இயற்கை பேரிடர் உருவாகிற பொழுது நம்முடைய மக்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க வேண்டுகிற உத்தியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முதல் நோக்கம். அல்லது இதை எவ்வாறு குறைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு துரிதமாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இன்னொன்று குறிக்கோள். மூன்றாவதாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இல்லாமல் அதில் ஏற்பட்டிருக்கிற பொருள் சேதங்களையும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஏற்பட்டிருக்கிற மற்ற கட்டட இது போன்ற சூழல்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த சேதங்களை உடனே மீண்டும் எழுப்புகிற அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான அங்கங்களை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற இயற்கை பேரிடர் மேலாண்மை வாரியம் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி மக்களை இதில் இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ஜிஓ என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்களெல்லாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஐக்கிய நாடுகளை அடிப்படையாக வைத்திருக்கிற அந்தந்த நாட்டில் இதனுடைய அமைப்புகளும் இருந்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறது.
ஆனால் இதில் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இயற்கையினுடைய மொழிகளை தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் சில நேரங்களில் அது ஏற்பட்டிருக்கிற அதனுடைய மாற்றங்களை புரிந்து அதற்கு ஏற்ற சில ஆராய்ச்சி மனப்பான்மைகளோடு சில விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பது என்பதனால தான் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை இன்றைக்கு ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற நிகழ்வுகளாகவே இருந்து கொண்டிருப்பதனால்தான் நாம் இத்தகைய சூழ்நிலையில் எத்தகைய விளைவுகள் இயற்கையிலிருந்து வந்தால் கூட அதனுடைய மொழிகளை தெரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய மக்களை எளிதாக காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இந்த இடையூறு என்பது என்னவென்று கேட்டால், அதில் ஏற்பட்டிருக்கிற அந்த விளைவுகளை இடையூறு செய்கிற ஒரு முயற்சி தான் நாம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் இது இயற்கை நிகழ்வு என்றாலே இது இயற்கையாக வந்து செல்கிற ஒரு விஷயம். ஆனால் அதற்கு ஏற்படுத்துகிற சில இடையூறுகள் தான், நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள் தான் இத்தகைய பெரிய தர்ம சங்கடத்திற்கு உருவாக்கியிருக்கிறது. எனவே இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை வாரியத்தை சற்று புரிந்து கொண்டு அந்த வாரியத்தோடு நம் அனைவருமே இணைந்து செயல்கிற பொழுது நிச்சயமாக எத்தகைய பேரிடர் வந்தால் கூட நாம் நம்முடைய மக்களை எளிதாக பாதுகாத்து விடலாம்.